வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் புதிதாக உதயமான 4 மாநகராட்சிகள் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழா 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடுகிறார் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங். தேசிய கொடி ஏற்றுவதை தடுப்பவர்கள் மீது குண்டர் சட்டம், உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீதான வழக்கு ரத்து, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு, டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் மனு. நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் முடிவுற்ற 800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் முடிவுற்ற 800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 1192 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்ட பணிகளுக்கு காணொலி வாயிலாக அடிக்கல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாட்டினார். முன்னதாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை பெருநகர் குடிநீர் வடிகால் வாரியத்தின் பயன்பாட்டிற்காக 10 பொலிரோ வாகனம் மற்றும் 58 கழிவுநீர் அகற்றும் வாகனங்களையும் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக தேர்வு செய்யப்பட்ட 144 நபர்கள் மற்றும் கருணை அடிப்படையில் 27 வாரிசுதாரர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். இதனிடையே சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரி வளாகத்தில் 1,57,70,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கால்பந்து மற்றும் மட்டைப்பந்து விளையாட்டு திடலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் எஸ். ரகுபதி, தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா, சட்டத்துறை செயலாளர் சி. ஜார்ஜ் அலெக்சாண்டர், சட்டக்கல்வி இயக்குனர் முனைவர் ஜே. விஜயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் தரம் உயர்த்தப்பட்ட திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, நாமக்கல், காரைக்குடி ஆகிய 4 மாநகராட்சிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி ஆகிய 4 நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என்று அமைச்சர் கே.என். நேரு கடந்த ஆண்டு அறிவித்திருந்தார். அதன்படி நகராட்சிகளை மாநகராட்சியாக தரம் உயர்த்தும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் அதனை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25ஆக அதிகரித்துள்ளது. தேசிய கொடி ஏற்றுவதை தடுத்தால் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி நாடு முழுவதும் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியேற்றும் நிகழ்வை தடுக்க முன்னாள் நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு வழங்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குடியிருப்பு நலசங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அதனை விசாரித்த நீதிபதி தேசிய கொடி ஏற்றுவதற்கு பாதுகாப்பு வழங்குவது அவமானம் என கூறினார். மேலும் தேசிய கொடி ஏற்றுவதை தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க தவறினால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை அதிமுக உறுப்பினருமான சி.வி. சண்முகம் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து சி.வி. சண்முகம் அவதூறாக பேசியிருந்தார். அது தொடர்பாக திமுக பிரமுகர் அளித்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதேபோல் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைதை கண்டித்து அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரிலும் சி.வி. சண்முகம் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. திண்டிவனம் மற்றும் விழுப்புரம் நகர காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட தன் மீதான வழக்குகளை ரத்து செய்ய கோரி சி.வி. சண்முகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் மீதான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்று திண்டிவனத்தில் போடப்பட்ட அவதூறு வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐயின் கைது தொடர்பான உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விசாரணை நீதிமன்றம் ஜூன் 20ஆம் தேதி ஜாமீன் வழங்கியது. ஆனால் விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு டெல்லி உயர் நீதிமன்றம் தடை விதித்தது. ஜூலை 12ஆம் தேதி பண மோசடி வழக்கில் உச்ச நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது. அதையடுத்து சிபிஐ அவரை கைது செய்தது. சிபிஐ பதிவு செய்த ஊழல் வழக்கில் தனக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க கோரி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த 17ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி தீர்ப்பை ஒத்தி வைத்தார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி நியாயமான எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சிபிஐ கைது செய்ததாக கூற முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். இந்நிலையில் சிபிஐ கைது நடவடிக்கையை ரத்து செய்ய மறுத்த டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு விரைவில் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவை ஒட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் 100 ரூபாய் நாணயத்தை ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார். மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழா அரசு சார்பிலும் திமுக சார்பிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் கொண்டாடப்பட்டு வருகிறது. நூற்றாண்டை முன்னிட்டு பல்வேறு திட்டங்களையும் தமிழக அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவை முன்னிட்டு அவரது உருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தை வெளியிட மத்திய அரசு ஒப்புதல் அளித்து கடந்த ஜூன் 4ஆம் தேதி 100 ரூபாய் மதிப்பிலான நாணயம் வெளியிடப்பட்டது. இந்த நாணயத்தை அதிகாரப்பூர்வமாக ஆகஸ்ட் 18ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெறும் விழாவில் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார். இவ்விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதோடு ரஜினி, கமல் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து யானைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருவது மகிழ்ச்சி என உலக யானைகள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இது குறித்து பதிவிட்டுள்ள அவர், சூழலியற் சமநிலையை பேணுவதில் யானைகளின் பங்கு அளப்பரியது என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் இலக்கியம் முழுவதும் பல்வேறு பெயர்களால் யானைகள் குறிப்பிடப்படுவதில் இருந்தே அவை இம்மண்ணுடன் கொண்டுள்ள நெருக்கமான உறவை உணரலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பல்லுயிர் காக்கும் நமது அரசின் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் நாம் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து யானைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து சீராக உயர்ந்து வரும் மகிழ்ச்சிக்குரிய செய்தியை உலக யானைகள் தினத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கைதிகள் தொடர்பான உத்தரவை நிறைவேற்றாவிட்டால் உத்தரப்பிரதேச அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கைதிகள் விடுதலை தொடர்பாக உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தேர்தல் நடத்தை விதி பாதிக்காது என்று நீதிபதிகள் விளக்கம் அளித்தனர். உச்ச நீதிமன்ற உத்தரவை மதிக்காத உத்தரப்பிரதேச மாநில சிறைத்துறை முதன்மை செயலாளருக்கும் நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு திட்டத்தின் மூலம் பள்ளிக்கூடங்களை மேம்படுத்த இதுவரை முன்னாள் மாணவர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மூலம் 380 கோடி ரூபாய் நிதி வந்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை சென்னை மாவட்டத்தின் சார்பில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்தின் கீழ் விருட்சா தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் ராயப்பேட்டையில் உள்ள ஹேபார்ட் அரசு முஸ்லிம் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 1.71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட கணினி ஆய்வகத்தினை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்து பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், ஆசிரியர்கள் சொல்வதை மாணவர்கள் கேட்டு நல்விதமாக படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் எனவும் இன்று நாமெல்லாம் சமமாக இருப்பதற்கு காரணம் கல்வி மட்டுமே என்றார். ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய அந்த அட்வைஸை கேட்டு நல்ல பிள்ளைகளாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும்.
கல்வி என்பது சமத்துவ வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்று சாதாரணமா சொல்ல கலைஞர். இன்னைக்கு நாமெல்லாம் சமமாக இருக்கிறோம் என்று சொன்னா அது கல்வி மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆக அதுல இன்னைக்கு வச்சிசா போன்றவர்கள்லாம் நீங்க செலவு செய்யல, முதலீடு செஞ்சிருக்கீங்க. தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 17,481 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சென்னை மாவட்டம் சார்பாக போதைப் பொருள் பயன்பாடற்ற தமிழ்நாடு பெருந்திரள் போதை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி சித்தார்த் ஜகடே ஆகியோர் பள்ளி மாணவர்களுடன் பங்கேற்று போதை எதிர்ப்பு உறுதிமொழியினை எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 33,28,13,200 ரூபாய் அபராத தொகையை வசூலித்துள்ளதாக தெரிவித்தார். அரசு குறிப்பாக உணவு பாதுகாப்புத்துறை அபராதமாக வசூலித்த தொகை மட்டும் 33,28,13,200. இந்த அளவுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையும் நம்முடைய காவல்துறையும் உள்ளாட்சி அமைப்புகளும் இணைந்து இந்த பான்பராக், குட்கா போன்ற போதை வஸ்துக்களில் விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறது. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட IAS அதிகாரி பூஜா கேட்கர் முன்ஜாமீன் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். பூஜா டெட்கர் பலமுறை IAS தேர்வை எழுத தனது அடையாள சான்றை போலியாக தயாரித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. முன்ஜாமீன் மீதான தீர்ப்பு வரும் வரை பூஜா டெட்கரை கைது செய்யக்கூடாது என டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. டெல்லி காவல்துறை UPSC பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. வயநாடு நிலச்சரிவிற்கு கேரள முதலமைச்சரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் 15 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குமாறு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்களும் நடிகர் நடிகைகள் பலரும் நிவாரண உதவிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் வயநாடு நிலச்சரிவிற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் 15 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். சென்னை லூப் சாலையில் உள்ள கடைகள் அங்காடிக்கு மாற்றப்பட்டு லூப் சாலை மேம்படுத்தப்படும் என மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலு தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் 14.93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 366 கடைகளுடன் கட்டப்பட்டுள்ள நவீன மின் அங்காடியை முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலு, குறைந்த வாடகைக்கு கடைகள் மீனவர்களுக்கு கொடுக்கப்படும் எனவும் 1 வாரத்திற்குள் லூப் சாலை ஓரத்தில் உள்ள கடைகள் அங்காடிக்கு மாற்றப்படும் என்று பேசினார். அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக பல்வேறு திட்டங்களை இன்று திறந்து வைத்தார், அடிக்கல் நாட்டினார். குறிப்பாக இந்த மயிலை தொகுதியிலே மீனவ மக்களுக்கு பயன்படும் வகையிலே குறிப்பாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில், ஏன்னா உங்களுக்கு மழை வெயில் இந்த காலகட்டத்தில் எல்லாம் ரோட்லேயே உட்காந்து அவர்களுக்கு அந்த மீன் விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை உயர்த்தும் வகையிலே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் வகையில், குறிப்பாக அவருடைய வாழ்வாதாரம் கடலை நம்பி இருப்பதால் இங்கேயே இந்த கடலை ஒட்டிய ஒரு மிகப்பெரிய மீன் அங்காடியை கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி செலவிலே இங்கே அமைத்திருக்கிறார்கள். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 360 கடைகளை இங்கே அமைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த மீன் கட் பண்ணி கொடுக்கறதுக்கு இடம் இருக்குது. இந்த நீரை கழுவி, அதாவது மீன் கழுவுனாங்கன்னா அந்த நீர் ஒரு இடத்துல சேகரித்து அதை சுத்திகரிப்புப்படுத்தி ரீசைக்கிளிங் முறையில் பண்ணியிருக்கிறார்கள். ஆண் பெண் இதுக்கு கழிப்பறைகள். அது மட்டுமல்ல, குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் நிறைய கார், பைக் இதெல்லாம் விடுவதற்கான பார்க்கிங் ஏரியா ஆகிய விட்டு இந்த இடத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக மயிலை தொகுதியை பொறுத்தமட்டில் இங்கே வாழும் நொச்சிக்குப்பம், நொச்சிநகர், இந்த லூப் சாலையில் உள்ள மக்களுக்கு, மீனவ மக்களுக்கு, மீன் விற்பனை செய்யும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை.
பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கரூர் செஸ் அகாடமி சார்பாக மாவட்ட அளவிலான சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கான செஸ் போட்டி தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 9 வயது, 11 வயது, 13 வயதுடைய சிறுவர் சிறுமியர் என பல்வேறு பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளியில் வந்திருந்த சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு கரூர் டெக்ஸ் பார்க் தலைவர் அட்லஸ் நாச்சிமுத்து கலந்து கொண்டு பரிசு கோப்பை, பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். திருப்பத்தூர் அடுத்த ஆம்பூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பஞ்ச பாண்டவர்கள் உற்சவ சிலைகளும் அதன் முன் பஞ்ச பாண்டவர்கள் வேடம் அணிந்தவர்களும் மேல தாளங்கள் முழங்க படுகளம் நடக்கும் இடத்திற்கு வந்தனர். அதனை அடுத்து துரியோதனன் உருவ சிலைக்கு பூஜை செய்யப்பட்டு பின்னர் பீமன் துரியோதனனின் தொடரில் அடித்த படுகளம் நிகழ்ச்சியும் பின்னர் பாஞ்சாலி முடிசூடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று பாஞ்சாலி அம்மன் சிலைக்கு பூ வைத்து முடிசூட்டி தரிசனம் செய்தனர். மேலும் உள்ளூர் மற்றும் வெளியூரை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு படுகளம் நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நல்லூரில் இயங்கி வரும் தனியார் பள்ளி 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து 35க்கும் மேற்பட்ட மாணவர்களை பள்ளி வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்தனர். அப்போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் மாணவர்களை மீட்டனர். இதில் 7 மாணவர்கள், 2 மாணவிகள் எலும்பு முறிவு மற்றும் லேசான காயங்களுடன் சில பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் மாணவ மாணவிகளை சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்தினம் அவர்கள் நேரில் பார்த்து ஆறுதல் கூறினார். மேலும் மருத்துவமனையில் மாணவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி உலக நாத நாராயணசாமி அரசினர் கலை கல்லூரியில் கட்டப்பட்ட காமராஜர் துறைமுக வெள்ளி விழா வளாகம் திறப்பு விழா நடைபெறுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் கட்டிடம் திறப்பு விழாவிற்கு ஆளும் கட்சியின் கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகருக்கு அழைப்பு கொடுக்கவில்லை என கூறி காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி கல்லூரியில் முற்றுகையிட்டனர். மேலும் திறப்பு விழாவிற்கு சென்னை துறைமுக ஆணையம் மற்றும் காமராஜர் துறைமுக நிறுவன தலைவர் சுனில் பாலிவால் வருகை தந்த போது சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் அவரை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இந்நிகழ்ச்சி பாதியிலேயே கைவிடப்பட்டது. திருப்பூர் கோல்டன் நகர் பகுதியை சேர்ந்தவர் சுந்தர பாண்டியனின் மனைவி கொரோனா தொற்று காலத்தின் போது உயிரிழந்துள்ளார். அவருக்கு 5 வயதில் பிரதீஷ் என்ற மகன் உள்ளார். இந்நிலையில் தனது மகனுடன் பெற்றோர்களுடனும் அவர் வசித்து வரும் நிலையில் வாசலில் விளையாடி கொண்டிருந்த பிரதீஷ் எதிர்பாராத விதமாக 5 அடி ஆழமுள்ள தண்ணீர் தொட்டியில் விழுந்துள்ளார். உடனடியாக அந்த சிறுவனை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அங்கு அவர் சிகிச்சை பலனளிக்காமல் சிறுவன் உயிரிழந்தார். இது குறித்து காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தண்ணீர் தொட்டிக்குள் சிறுவன் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஜக்கம்பட்டி கிராமத்தை சுற்றி 20க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் உள்ளன. மேலும் அருகில் அரசு மதுபான கடை இல்லாததால் மது பிரியர்கள் மது அருந்த பெண்ணாகரம் செல்ல வேண்டியுள்ளது. இதனால் பல்வேறு இடர்பாடுகள் சந்திப்பதாகவும் இரவு நேரங்களில் செல்லும் பொழுது விபத்துக்கள் நேர்வதாகவும் தெரிவிக்கின்றனர். அதனால் அக்கிராம பெண்கள் தங்கள் ஊரில் மதுபான கடை இருந்தால் கணவர்கள் பாதுகாப்பாக உள்ளூரிலேயே இருப்பார்கள் என கூறி குடும்பத்துடன் வந்து ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்ததால் பொதுமக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். வீட்டுல இருக்கிறவங்க போனா தேட முடியறதில்ல, ரொம்ப தூரமா இருக்கிறதுல பக்கமா தான் நாங்க தேடி கூட்டுக்குவோங்க. ஆஸ்பத்திரி போறதுல உடம்பு சரியில்லைன்னா அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு காயில அது 10 கடை வாங்கினாங்க. எங்களுக்கு அந்த கடை வேணும். மதுக்கடை மதுபான கடை நாங்க தேட முடியறதில்ல. வீட்டுல இருக்கிறவங்க போனா
அதனால வேணும். திருப்பத்தூர் மாவட்டமாக பிரிக்கப்பட்டதில் இருந்து இவரை 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் பொறுப்பேற்று பணியாற்றினர். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தின் 5வது மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஸ்ரேயா குப்தா பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் இம்மாவட்டத்தின் முதல் பெண் காவல் கண்காணிப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் குற்ற சம்பவங்களை படிப்படியாக குறைப்பேன் என்றும் முக்கிய பிரதான சாலைகளில் கூடுதல் சிசிடிவி கேமராக்களை அமைக்க வழிவகை செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேலூரில் கமல் வம்சி என்பவர் சித்தூர் செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே வந்த சுரேஷ், பிரசாந்த், ரோஹித் இருசக்கர வாகனத்தில் எதிரே மோதி விபத்து ஏற்பட்டது. இந்நிலையில் கமல் வம்சி வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதை தெரிந்து கொண்ட அவர்கள் எனக்கு பணம் தர வேண்டும் என கத்தியை காட்டி மிரட்டி ஜிபே மூலம் 10,000 ரூபாய் பணத்தை இவர்களது செல்போனுக்கு அனுப்பியுள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து சில பொருட்களையும் பறித்து சென்றனர். இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் 2 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஒருவரை தேடி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் புதிய பேருந்து கட்டப்பட்டு பல ஆண்டுகளை கடந்த நிலையில் ஆனால் அவலங்கள் மட்டும் மாறவில்லை. இந்த நிலையில் அங்கு உள்ள கட்டண கழிப்பிடத்தை தனிநபர் ஒருவர் ஏலம் எடுத்த நிலையில் கழிப்பிடத்தில் இருந்து வெளியேறும் கழிவுகள் நேரடியாக மூடப்படாத கால்வாயில் விட்டுள்ளனர். இது குறித்து சமூக ஆர்வலர்கள் அதனை சுட்டி காட்டிய நிலையில் ஒப்பந்தம் எடுத்த நபர் சார்பில் 2 பேரை கால்வாயில் இறக்கி அதனை வெட்ட வெளியில் அள்ளி போட்டு உள்ளனர். இதனால் அந்த வழியாக செல்லும் பேருந்துகள், பாதசாரிகள், வாகன ஓட்டிகளுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கழிப்பறையில் இருந்து செப்டிக் டேங்க் கட்டி அதில் விடாமல் கால்வாயில் விட்டிருப்பதும், அதனை அள்ள எந்திரங்கள் இருந்தும் அதனை பயன்படுத்தாமல் மனிதனை பயன்படுத்திய நிகழ்வு மனித நேயத்தை இழக்க செய்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் பணியாற்றும் தமிழ் பேராசிரியர் ஸ்ரீதேவி மற்றும் அவரது தோழியும் உடன் பணியாற்றும் கணித பேராசிரியர் திரிபுர சுந்தரி ஆகிய இருவரும் சங்கரன் கோவிலில் உள்ள உறவினரின் இல்ல சுப நிகழ்ச்சிக்கு காரில் சென்றுள்ளனர். இந்நிலையில் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இருவரும் திரும்பி வரும்போது கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்புகளை உடைத்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. மேலும் இந்த கார் விபத்தில் பயணம் செய்த 3 பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் பேராசிரியர் ஸ்ரீதேவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த இருவருக்கு சாத்தூரில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த விபத்து குறித்து காவலர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் 3 மாகாணங்களில் டிரம்பை கமலா ஹாரிஸ் பின்னுக்கு தள்ளி இருப்பதாக புதிய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான பரப்புரை விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தேர்தல் தொடர்பான பல்வேறு கருத்து கணிப்புகளும் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் பென்சில்வேனியா உள்ளிட்ட 3 மாகாணங்களில் டிரம்பை பின்னுக்கு தள்ளி கமலா ஹாரிஸ் குறைந்த வித்தியாசத்தில் முன்னிலை வகிப்பதாக நியூயார்க் டைம்ஸ் மற்றும் சியானா கல்லூரி இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கின்றன. கடந்த முறை இவை இரண்டும் சேர்த்து நடத்திய கருத்து கணிப்பின் முடிவுகள் ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸை விட டிரம்ப் முன்னிலை வகிப்பதாக தெரிவித்திருந்தனர். 3 மாகாணங்களை சேர்த்து பெரும்பான்மையான மக்கள் கமலா ஹாரிஸ் நேர்மையானவர், அறிவாற்றல் மிக்கவர் எனவும் நாட்டிற்கான தெளிவான பார்வையை கொண்டவர் எனவும் கருதுவதாக தெரிவித்துள்ளனர். அதே வேளையில் கமலா ஹாரிஸ் இந்த ஆதரவை தேர்தல் வரைக்கும் தக்க வைத்துக் கொள்வார் என உறுதியாக சொல்ல முடியாது என நியூயார்க் டைம்ஸ் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழ்நாட்டில் புதிதாக உதயமான 4 மாநகராட்சிகள் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழா, 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடுகிறார் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங். தேசிய கொடி ஏற்றுவதை தடுப்பவர்கள் மீது குண்டர் சட்டம், உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீதான வழக்கு ரத்து, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு, டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் மனு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.